ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி. அந்த பாதையில வந்து முழுமையாக இப்போ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 40 துறைகளா பிரிச்சுக்கலாம் தமிழகத்த. அந்த 40 துறைகள்லையும் இன்றைக்கு என்ன நிலை இருக்கு? இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன ஐடியாலஜி உங்க கட்சியில இருக்கு? அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது, அந்த திட்டங்கள், அந்த என்ன நினைக்கிறீங்க, அந்த திட்டங்கள் பிராக்டிக்கலா பண்ண முடியுமாங்கிற ஒரு இடம் இருக்கு. அதை பிராக்டிக்கலா பண்ண முடியணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த இளைஞர்களை. அடுத்த தலைமுறையினர் தானே. உங்ககிட்ட யாரும் 50-60 வயசுலாம் வந்து நிக்கல. இந்த கூட்டத்தையே பாருங்க, அதெல்லாம் இல்ல, சின்ன பசங்க தானே எல்லாம். 16 வயசுல இருந்து 30 வயசு, 28, 25, 20, 19, 20, அதைத்தான் சொல்றப்ப, அதைதான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு போயிட்டு நான் வந்து பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். நான் இந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் போனால் லஞ்சம் கொடுக்குறேன், அங்கே போனால் லஞ்சம் கொடுக்குறேன், இங்கே போனால் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதை எப்படி என்ன பண்ண முடியுங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்சராக கிரியேட் பண்ணுங்கிறேன்.